ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டு தரையில் அது வாசலில் வெளியே வச்சுருக்கக்கூடிய இது வந்து கருநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க. இந்த மாதம் செப்டம்பரில் ஆகஸ்ட் லாஸ்ட்லேயே நமக்கு பூக்கள் லைட்டாக வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கொத்து கொத்தாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அந்த வெயில் வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் காய் தாங்க கிடக்கும். அந்த வெயில் முடிகிறதுக்குள்ளேயே நமக்கு 2 டைம் பூ பூத்து 2 டைம் காய் காய்க்கிற மாதிரி நிறைய காய்கள் மரம் ஃபுல்லாக வந்துடுவாங்க. நம்ம வந்து மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 காய்க்கு மேலே பறிக்க மாட்டோங்க. முழுக்க முழுக்க ஏரியா முழுக்க பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். பெருசு பெருசாக நம்ம ஏரியா நம்ம சொல்கிற இந்த ஹைப்ரிட்லாம் வாங்குகிறோம்ல அந்த மாதிரி இருக்காது இது. அதில் ஒரு 3/4 சைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோட அந்த ஃப்ளெஷ் எல்லாம். என்ன சொல்கிறது, ஒரு சுவை வந்து கொஞ்சம் வந்து கசப்பும் துவப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹைப்ரிட் வாங்குறப்ப அந்தளவுக்கு இருக்காதுல்ல. ஆனால் இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. தேடி தேடி நான் வாங்கி இந்த வீட்டுக்கு வந்தவொடனே வச்ச முதல் மரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் கருநெல்லி தான் வேணும், மருத்துவ குணம் அதிகம் உள்ளதுன்னு சொல்லிட்டு கருநெல்லி தான் வேணும், அது நாட்டு மரம் தான் வேணும்னு எல்லாமே நாடாக வாங்கி தரை தோட்டத்தில் வச்சேங்க. இப்போ வந்து மாடி தோட்டங்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதில்ல. பட் ரொம்ப ஈல்டு 1 இயரில் இருந்து கொடுக்குறாங்க. பயங்கரமாக அப்படி என்ன சொல்கிறது, இங்கே கேட்டிஸ் நாட்டில் இதை பறித்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. வரவங்க போகிறவங்கெல்லாம் எல்லாருமே எடுத்துக்குவாங்க. நம்மகிட்ட கேட்குறதுக்கு கூட நம்ம கேட்கணும்லாம் சொன்னதில்லை. ஊறுகாய் ஏரியா ஃபுல்லாக ஊறுகாய் போடுவாங்க, பறிச்சுக்குவாங்க. மரத்தை மட்டும் டேமேஜ் பண்ணிடாதீங்க, அடித்து எடுத்து பூவை உதுக்காதீங்க. இது மட்டும்தான் நம்ம கண்டிஷன். வெளியிலே ஒரு கம்பு வச்சுருக்கோம். நம்ம காலையில் பார்த்தா அப்படி உதுந்தே வந்து ஒரு 100 200 நூற்றுக்கணக்கானே சொல்ல முடியாது, நிறைய கிடக்குங்க. நீட்டாக வச்சுருப்போம். அதனால் அந்த ஏரியாவை எல்லோரும் பறிச்சுட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சுங்க. ஓகேம்மா, பாய்.